இன்னைக்கு நம்ம நாள் முழுக்க என்னெல்லாம் நடந்துச்சுங்க? வேலையில பிரஷர், ஃபேமிலி டென்ஷன், அப்புறம் ஹெல்த் கன்சர்ன் இருக்கு, அப்புறம் ஃபியூச்சர் பற்றி பயம். சில நேரம் படுக்க போறப்ப கூட மனசு ஓயவே மாட்டேங்குதுங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 4:8 நான் சமாதானத்தோடு படுத்து தூங்குவேன். ஏன்? கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீர். நம்ம வாழ்க்கை முழுக்க நமக்கு கஷ்டம் வரும். ஆனா அது எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்ல. நம்ம வீட்டு கதவை பூட்டலாம், ஆனா நம்ம உயிரையும் நாளையும் காப்பாத்துறது யாரு? அது கர்த்தர் மட்டும்தான். இரவு நேரம் வந்து படுக்கிறப்ப நம்ம கவலைகளை எல்லாம் நம்ம கையில பிடிச்சுக்கிட்டு தூங்க முடியாது. அதை விடணும், அதை தேவனோட கையில ஒப்படைச்சிடணும். ஒரு சின்ன குழந்தை மாதிரி நினைச்சு பாருங்க. அது அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்கன்னு தெரிஞ்சா எவ்வளவு அமைதியா தூங்கும். அதே மாதிரி நாமும் தேவனோடு பிள்ளைகள். நம்ம பாதுகாப்பு நம்ம கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ்ல இல்ல நம்மளுடைய வேலை, அதாவது ஜாப் செக்யூரிட்டில இல்ல நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ அவங்க கிட்ட இல்லைங்க. நம்முடைய பாதுகாப்பு கர்த்தர் ஒருவர்கிட்டவே இருக்கு. அதனால இன்றைய தினம் முடிஞ்சப்ப நீங்க சொல்லணும், கர்த்தரே, இன்று நடந்த எல்லாத்தையும் உமக்கு ஒப்படைக்கிற, நாளையும் உன் கையில நான் சமாதானத்தோடு ஒப்படைச்சிட்டு தூங்க போறேன்ப்பா. இரவு தூக்கம் வந்து ஒரு ஆசீர்வாதமானது ஒன்று. அது ஒரு நமக்கு ஒரு பிளெஸிங்ஸ் மட்டும் இல்ல, ஒரு சின்ன அற்புதம் கூட. அதை நமக்கு தேவன் தருகிறார். அதனால இன்று கவலை இல்லாம பயம் இல்லாம சமாதானத்தோடு தூங்கலாம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் இனிய இரவு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.